மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் கஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏதோ ஒரு வெறுமை உண்டு இருக்கிறது. அந்த வெறுமையை ஏதாவது ஒன்றை கொண்டு நிரப்ப நாம் முயற்சி செய்கின்றோம். புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார், இறைவா, உம்மை நாங்கள் காணும் வரை எங்களுடைய உள்ளம் ஓய்வறியாது என்று. எப்பொழுது நாம் இறைவனை நம்முடைய வெறுமையில் காண்கின்றோமோ அந்த வெறுமையை இறைவன் கொண்டு நாம் பூர்த்தி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நிறைவை காண முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதர்களாகிய நாம் பணம், பதவி, அதிகாரம் இவைகள் அந்த வெறுமையை நமக்கு பூர்த்தி செய்யும், மகிழ்ச்சி தரும் என்ற ஒரு வேட்கையிலே இந்த உலக வாழ்வில் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு விடுப்பது, கடவுளின் சாயலாக இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற பணிதான் நம்மிடம் இருக்கின்ற வெறுமையை பூர்த்தி செய்யும் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்திப்போம். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற வெறுமையை, வெற்றிடத்தை பணம், பதவி, புகழ், அதிகாரம் கொண்டு நாம் பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றோமா? அல்லது இறைவனை முழுமையாக நம்மில் அழைத்து நம்மோடு அவர் இருக்கின்றார், அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வெறுமையை பூர்த்தி செய்ய நாம் முயற்சி செய்கின்றோமா என்று இந்த திருப்பலியில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அடைக்கல அன்னையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் கிடைக்கும், நம்முடைய வெறுமையை போக்கி நம்முடைய வாழ்வில் வளமை சேர்ப்பார்கள் என்ற உன்னத நினைவோடு இந்த திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கேற்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாடும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பொறுத்தருளோ தந்தாய், பொறுத்தருளோ எந்தல் பிழைதனை பொறுத்துவோம் மகனாக்கோ. பொறுத்தருளும் தந்தாய், பொறுத்தருளும் எந்தன் பிழைகளை பொறுத்துவும் மகனாக்கும். மலர் நிறைய இயற்கையை படைத்தளித்தே மலர் நிறை இயற்கையை படைத்தளித்தீரதோ வள்ளம் தனை அழித்து நான் மறண்டு போனேன். அதம் வள்ளந்தனை அழித்து நான் மறண்டு போனேன். பொறுத்தருளும் தந்தாய், பொறுத்தருளும் எந்தன் பிழைகளை பொறுத்துவும் மகனாக்கும். 10 தாளந்தனக்கு 10 தாளந்தனக்கு பரிசளித்தீரந்த 10 பாழாக்கி பதறானேன். அந்த 10 பாழாக்கி பதறானே. பொறுத்தருளும் தந்தாய், பொறுத்தருளும் எந்தன் பிழைகளை பொறுத்துவும் மகனாக்கும். அறிவுதிடம் புத்தியை எனக்களித்தே. அறிவுதிடம் புத்தியை எனக்களித்தீரந்த அறிவை முடமாக்கி முடங்கி போனேன். அந்த அறிவை முடமாக்கி முடங்கி போனே. பொறுத்தருளும் தந்தாய், பொறுத்தருளும் எந்தன் பிழைகளை பொறுத்துவும் மகனாக்கும். பொறுத்தருளும் பொறுத்தருளும் பொறுத்தருளும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. எங்கும் நிறை பரம்பொருளே இறைவா, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற முது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டு செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 18 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறி தீமையா என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளு. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கையை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயுள் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயுள் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர்
காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 20 இறை வாக்கியங்கள் 17 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனி அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு ஜெபதேயின் மனைவி தன் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை ஊழியராக பிறந்து அப்படிப்பட்ட ஊழியராகவே வாழ்ந்து மரித்து
தன் பணிக்கென ஊழியர்களை ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமான மக்களே, ஒரு புகழ்பெற்ற யூத ரபியை பற்றி ஒரு நிகழ்ச்சி இப்படிதான் சொல்லுகிறது. அந்த ரபி எப்பொழுதும் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் எங்கோ காணாமல் போய்விடுவார். எங்கேயா அந்த ஆள் போறாரு, கண்டுபிடிச்சா ஆகணுமே. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், எதிர்பார்ப்பு. ஒருவேளை பெரிய விண்ணக காட்சி ஏதாவது காண்கிறாரோ அல்லது கடவுளோடு இணைந்து விடுகிறாரோ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. அவர் பின்னாடியே போ, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்ன பண்றான்னு கண்டுபிடி. அப்படியாக அவர்கள் ஏற்பாடு செய்த ஆள் அவர் பின்னே செல்கிறார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் இந்த குரு எங்கே செல்கிறார் என்று கேட்டால், பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு செல்கிறார். அந்த பெண் கணவனை இழந்தவள், நோயினாலே படுத்த படுக்கையாக கிடக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய துணியெல்லாம் துவைத்து வைக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு சோறாக்குறாரு. அந்த அம்மாவுக்கு சோறை ஊட்டி விடுறாரு. அந்த அம்மாவுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் புரிகிறார். அவரோடு அமர்ந்து அளவலாவை பேசுகிறார். சிறிது நேரம் செலவிட்ட பிற்பாடு அங்கிருந்து மெதுவாக செல்கிறார். அப்போ அவங்க நியமித்த ஆள் போறாரு. அவரை கேட்குறாங்க, கண்டுபிடிச்சியா? அவர் என்ன பண்ணார், எதை பார்த்தாரு, விண்ணக காட்சியை பார்த்தாரா? அப்போ அந்த சீடன் சொன்னார், விண்ணக காட்சி அல்ல, அதைவிட பெரிய ஒன்றை அவர் பார்த்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவத்தின் அடையாளம் ஊழியம். கிறிஸ்துவனுடைய அடையாளம் ஊழியம் செய்தல். ஜெபிக்க கூப்பப்படும் 2 கரங்களை விட உதவி செய்ய நீளும் 2 கரங்கள் தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய அன்னை தெரசாவின் வரிகள் என்றுமே நிதர்சனமானவை. இப்போது தேர்தல் திருவிழா ஆரம்பித்திருக்கிறது. பணி செய்வதுதான் எங்கள் எண்ணம், இதுதான் எங்கள் சின்னம் என்று சொல்லி எல்லோரும் ஓட்டு கேட்பார்கள். ஆனால் எந்த அளவுக்கு பணி அவர் வாழ்வில் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. பணம், பதவி, இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். துறவற வாழ்வில் வந்தால் அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த ஊழியம் என்ற வார்த்தை மறைந்து போய் சேவை, தொண்டு, பணி என்று சொல்லி மருவி வருகிறது. ஊழியம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சொல். யோவான் நற்செய்தி 13 ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவினாரே, அது என்ன? அது பணி அல்ல, சேவை அல்ல, தொண்டு அல்ல, ஊழியம். கிறிஸ்தவர்கள் ஊழியம் புரியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே அவருடைய சீடர்கள் 2 பேர் இப்படிப்பட்ட அதிகாரத்திற்காக ஆசைப்பட்டு வந்த பொழுது அவருக்கு இத்தகைய பாடத்தை கற்பிக்கிறார். பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இது விருப்ப பாடம் அல்ல, கட்டாய பாடம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி இந்த தவ காலத்திலே அந்த சீடர்களுக்கும் நமக்கும் திருவுளம் பற்றுகிறார். அந்த சீடர்கள் சொன்னார்கள், உம்முடைய துன்ப கிண்ணத்தில் நாங்கள் பங்கேற்க முடியும், உம்முடைய திருமுழுக்கை நாங்கள் பெற முடியும். இது நம்முடைய பதில் என்ன? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எங்களாலும் முடியும் என்று சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு துன்புறும் ஊழியர். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிய வந்தேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். எஸ்ஐயா இறைவாக்கு நூலிலே பிரிவு 53 அவரை துன்புறும் ஊழியனாக படம் பிடிக்கிறது. எஸ்ஐயா பிரிவு 53 5ஆம் சொற்றோடு சொல்லுகிறது, நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார், நாம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நாம் நிறைவாழ்வு பெறுவதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய காயங்களாலே நாம் குணமடைகிறோம். மீண்டுமாக எஸ்ஐயா இறைவாக்கு நூலிலே 53 10ஆம் சொற்றொடரிலே அவர் நம் பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நமக்காக பலியானார். எனவே தான் ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட்டார். சிலுவை அவருக்கு வீழ்ச்சி அல்ல, மாறாக சாத்தானுக்கு எதிராக வெற்றி கொண்ட கருவியாக மாறியது. எனவே துன்பத்தின் வழியாக இந்த உலகை மீட்டுக் கொண்டார். அவர் துன்புறும் ஊழியன், துன்புறும் ஊழியன். ஆனால் சீடர்கள் அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. துன்பம் வேண்டாம், அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும், பலம் வேண்டும் என்று நினைத்தார்கள். மத்தேயு நற்செய்தி பிரிவு 16:32 சொற்றலை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன் பாடுகளை முன்னேறிவிக்கும் போது பேதுரு சொல்வார், ஆண்டவரே இது உங்களுக்கு வேண்டாம், இப்படி உங்களுக்கு நடக்கவே கூடாது. அதே போல மார்க்கு நற்செய்தி பிரிவு 9:34 சொற்றொடலை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்று விவாதம்.
இன்றைய நற்செய்தி கூட இடம்பெற்று. யார் நமக்குள்ளே பெரியவன்? இயேசுக்கு அப்புறம் யாருக்கு அந்த பதவி? அடுத்ததாக மார்க்கு நற்செய்தி 10:18 சொற்றொடரை பார்க்கிறோம். யோவானும் யாக்கோவும் இயேசுவிடம் வந்து, ஒருவர் அரியணையின் வலப்புறமும் மற்றவர் இடப்புறத்திலும் அமர வேண்டும். அப்ப அவருடைய எண்ணம் எல்லாமே பதவியிலும் அதிகாரத்திலும் இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் இந்த பணி வாழ்வை, ஊழிய வாழ்வை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் 2 கேள்வி கேட்டார் பாருங்களேன். அதான் இன்னைக்கு நமக்கு பாடமாக அமைய போகிறது. அவர் பார்த்து கேட்கிறார், நான் பருகிய இந்த துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பருக இயலுமா? நான் பெற்ற திருமுழுக்கை நீங்கள் பெற முடியுமா? அவர்கள் முடியும் என்று சொன்னார். இந்த 2 காரியங்கள் குறித்து காட்டியதை இன்று சிந்தித்து பார்ப்போம். நான் பருகிய துன்ப கிண்ணத்தில் பருக முடியுமா? கிண்ணம் என்பது எதை குறிக்கிறது? கிண்ணம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்வை குறிக்கிறது. இந்த கிண்ணம் 2 கருத்தை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம், மற்றொன்று துன்பம். இரண்டையும் சொல்லக்கூடியது இந்த கிண்ணம் என்ற வார்த்தை. அது பெரும்பாலும் துன்பம் என்ற வார்த்தையை தான் இந்த கிண்ணம் சொல்லுகிறது. எசேக்கியேல் வாக்கு நூலிலே பிரிவு 51:17 சொற்றொடரிலே எருசலேம் நகரை பார்த்து இப்படிதான் சொல்லுவார், விழித்தெழு விழித்தெழு, சினம் என்னும் கிண்ணத்தை பருகியவளே, மதிமயங்கும் அந்த ரசத்தை பருகியவளே என்று சொல்லி எருசலேமை பார்த்து பாடுவார். அதேபோல் எரேமியா இறைவாக்கினர் பிரிவு 25:11 சொற்றொடரிலே ஆண்டவருடைய சினம் என்ற கிண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்து நீ யாரிடம் சொல்லுகிறோமோ அவற்றை கொண்டு கொடு என்று ஆண்டவர்